इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 145வது श्लोकम। तत्तत् काल समागतामय ततेः शांति वृत्तो यदि स्यात् तत्तत् परिहार कौशधरतः तच्चिन्तने तत्परः तद्भिक्षुः श्रवणादि धर्मरहितः भूत्वा मृतश्चेत् ततः किं सिद्धं फलमाप्नुयात् उभयथा भ्रष्टो भवेत् स्वार्थतः। இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்றதுல திதிக்ஷான்னு ஒரு குணம். திதிக்ஷா அப்படின்னு சொன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய ஒரு குணம். இந்த குணத்தை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு இந்த திதிக்ஷைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த திதிக்ஷ ஒரு சமயம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வரும். அந்த முமுட்சுவுக்கு அவன் என்ன ஒரு உத்தேசியத்திலே மோட்சத்தை அடையறதுக்கு சாதனமான ஞானம் வேணுங்கிற உத்தேசத்திலே அவன் பண்ணிட்டு இருப்பான், பிரவருத்தி பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த திதிக்ஷை அவனுக்கு இல்லைங்கிற ஒரே காரணத்தாலே அவனுடைய பிரயத்தனம் பூரா வேஸ்டா போறது பாருங்கன்னு ஒரு இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். தத்தத் கால சமாகத ஆமய ததேஹே. சரீரம்னு இருந்தா அந்தந்த காலத்துல அது எதுக்குன்னு ஏதாவது தொந்தரவு வந்துட்டு தான் இருக்கும். சீத்த காலம்னா ஜலதோஷம்னு வரும், ஜுரம்னு வரும், அப்படி ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். ஆமய ததிகி, ஆமயன்னா ரோகம். சரீரத்துக்கு வரக்கூடிய ரோகங்கள் அது வரிசையா லைனா வந்துட்டே இருக்கும். ஒண்ணு போயிடுச்சுன்னா இன்னொன்னு இன்னொன்னுன்னு. இதெல்லாம் நாம சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாம மெதுவா சிரவணம் பண்ணலாம் அப்படின்னு இவன் நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொந்தரவுகள் முதல்ல அடங்கட்டான், அதுக்கப்புறம் நம்ம காரியத்தை பண்ணலாம்னு நினைச்சுட்டு இவன் என்ன பண்றான், இதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன உபாயங்கிறத பார்த்துட்டே இருக்கானா. சாந்தியை பிரவருத்தோ எதி சியாத். இந்த ஆமயங்கள் இருக்கே, ரோகங்கள் வருதே, இத முதல்ல நிவர்த்தி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இவன் பிரயத்தனம் பண்ண ஆரம்பிச்சானே. ஆனால் அப்ப இவன் என்ன பண்ண வேண்டிய இருக்கும்னா தத்தத் பரிஹாரக ஔஷத ரதஹா தச்சிந்தனே தத்பரஹா. இன்னும் ஆத்ம விசாரம் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, இந்த ரோகம் வந்ததுன்னா இதுக்கு என்ன மருந்து, அந்த மருந்து சாப்பிட்டா இந்த ரோகம் சரியா போகும், இப்படி ஆச்சுன்னா இந்த மருந்து, அப்படி ஆச்சுன்னா அந்த மருந்துன்னு சொல்லி அந்த மருந்துகளை பத்தி தான் இவன் சிந்தனை பண்ணிட்டே இருக்கும்படியா இருக்கும். அதுல இவனுடைய அனுபவம் ஜாஸ்தி ஆகும். இந்த மருந்தை காட்டுல அந்த மருந்து சாப்பிட்டா இன்னும் சீக்கிரம் குணமாறுது அப்படின்னு ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிப்பான். ஆக இவனுடைய சிந்தனை எங்க போயிடுத்து இப்போன்னு கேட்டா, ஆத்மாவில இருந்த சிந்தனை இப்போ ஔஷதம், எந்த ரோகத்துக்கு எந்த மருந்து சௌக்கியமா நிவர்த்தி பண்ணிவிடும் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடும். அப்ப என்ன ஆகும், தத்பரஹா தச்சிந்தனே தத்பரஹா. அந்த ஔஷதத்தை பத்தி சிந்தனம் பண்றதுலயே இவன் தாத்பரியமாயிட்டான்னா தத் பிக்ஷு ஸ்ரவணாதி தர்ம ரஹிதோ பூத்வா. இவனுக்கு அப்புறம் சிரவணம் எல்லாம் பண்றதுக்கு எங்க அவகாசம் இருக்கும், வேதாந்த சிரவணங்கள்லாம் இருக்காது. அதுக்காக தான் ஆரம்பிச்சான், ஆனா அது நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படியே அவனுக்கு ஆயுசம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த காலாகாலத்துல வரக்கூடிய அந்த ரோகங்கள்லாம் இருக்கே, இதை தடுத்து நிறுத்துறது எந்த ஔஷதமும் கிடையாது. அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க எத்தனை மருந்து கொடுத்து அதை அப்பப்போ சாந்தப்படுத்தினாலும் மறுபடியும் கிளம்பும்.
ஆகையால இதுலயே தான் அவன் ஆயுசு பூரா மருந்து சாப்பிட்டே இருக்காளோ இல்லையோ எத்தனையோ பேர். ஒரு சில வியாதிகளுக்கு ஆயுசு பூரா அவ மருந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும், அதை நிறுத்தினா சரியா வராதுன்னு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இவன் அந்த சிந்தனத்திலேயே போயிட்டான்னா இப்படியே ஒரு நாளைக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடும். மிருதஸ்டேத். இப்ப அவன் ஆயுசுல என்ன சாதிச்சான் பாருங்க. தத கிம் சித்தம் பலம் ஆப்னுயா. இவ்வளவு சிரமப்பட்டு இவன் என்ன கடைசியில பலத்தை அடைஞ்சான்? மோட்சத்துக்காக பிரவர்த்திக்கிறேன்னா ஆனா ஒண்ணும் இல்லை, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு ரெண்டு கிட்டானா ஆயிட்டான். உபயதா பிரஷ்டோ பவேத் ஸ்வார்த்ததா. அவன் எந்த உத்தேசத்துல பிரயத்தனம் பண்ண இறங்கினானோ அந்த உத்தேசியமே அவனை விட்டு விலகி போயிடுச்சு பார்த்தீங்களா. இதே அவன் நல்ல திதிக்ஷ உடையவனாக இருந்தான்னா அந்த திதிக்ஷையே அவனுடைய கவனத்தை ஆத்மா விஷயத்திலேருந்து நகர விடாம பாதுகாக்கும். இந்த ரோகம் வந்துடுத்தே அந்த ரோகம் வந்துடுத்தேன்னு வரத்தான் வருது, அது என்ன பண்றது? அதுக்குதான் மருந்து சாப்பிட்டுட்டு பேசாம நம்ம ஆத்ம சிந்தனம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு இவனை சொல்லுவே தவிர முதல்ல அதை பார்ப்போம் அதை கவனிப்போன்னு தீவிரமா அந்த சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயே இவன் ஈடுபடும்படியா செய்யாது. இதுதான் அங்க உள்ள விசேஷம். ஆகையால இப்ப திதிக்ஷ இருந்தா தான் முமுக்ஷு பொழைப்பான். ஏன்னா இந்த ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் சிரவணம் பண்ணலான்னா எப்போ சிரவணம் பண்றது? பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நடுப்புற எந்த ஜுரம் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால வரது பாட்டுக்கு வரட்டும், நம்ம காரியம் இதை விடாம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு இருக்கணும்னா அந்த திதிக்ஷைங்கிற குணம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியிருக்கு. ஒருத்தன் கேட்டான், இவன் பாவம் உபயபிரஷ்டன் ஆயிட்டான்னு சொல்றே, கீதாச்சாரியர் வேற மாதிரியா சொல்லியிருக்காரு. கீதையில 6வது அத்தியாயத்திலே ஒருத்தன் யோகாபியாசத்துக்காக பிரவர்த்திச்சுட்டான். கர்மாவெல்லாம் சந்நியாசம் பண்ணிட்டு யோகாபியாசம் பண்றேன்னு வந்துட்டான். அதாவது தியான யோகத்தை அபியாசம் பண்றேன்னு. அப்படி பண்ணும்போது அந்த தியான யோகத்தை பூரா அபியசிக்க முடியல, தன் மத்தியில ஆயுசு தீர்ந்து விடுது. இப்ப அவன் கர்மாவையும் விட்டுட்டான், தியான யோகத்தை ஆரம்பிச்சானே அதையும் முடிக்க முடியல அப்படின்னா ரெண்டு கட்டாந்தரமா ஆயிடுச்சு. இவன் என்ன கதிக்கு போவானோ அப்படின்னு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். கேட்டதுக்கு சுவாமி பதில் சொல்றார், இவன் கெட்டே போகமாட்டான். இவன் இருக்கானே இவனுக்கு பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே தஹி கல்யாணகிருத் கஷ்டித் துர்கதின் தாத்த கச்சி. இகலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி இவனுக்கு கெட்டே போகமாட்டான், நல்ல காரியத்துல பிரவர்த்திச்சிருக்கான், இவனுக்கு கெடுதல் வராது அப்படின்னு. அப்ப என்னதான் வரும்னு சொன்னா இவன் புண்ணிய பலத்தை அடைஞ்சு பெரிய புண்ணியவான்கள்லாம் போகக்கூடிய அந்த லோகத்துக்கு போய் அங்க சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த பூலோகத்துல ஜன்மா எடுத்து ஏற்கனவே எங்க விட்டானோ தியான யோகாபியாசத்தை விட்ட இடத்துல இருந்து தொடருவான்னு சொல்லியிருக்கு. முதல்ல திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அது முடியாது. அதனால அது கெட்டே போகாது, ஏற்கனவே பண்ணினது எங்க விட்டுதோ அங்கேருந்து ஆரம்பிப்பான், மறுபடியும் இன்னும் மேல போயிடுவான். ஆக இவனுக்கு ஒண்ணும் கெடுதலே இல்லை. இவன் சிரவணத்துக்காக பிரவர்த்தி பண்ணிவிட்டான், நடுப்புற இப்படி ஏதோ ஆயிடுச்சு, அதனால இவன் நின்று போயிடுச்சு, சிரவணங்கள்லாம் நின்று போச்சு, அதுக்குள்ள ஆயுசம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவனை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு தூரம் சிரவணம் பண்ணியிருக்கானோ இதுக்கு மேல் கொண்டு அடுத்த ஜென்மாவில பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நாம இருக்கலாமேன்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற, யோகம் அபியஸ்யதோ பிக்ஷோஹோ யோகாச்சலித சேதசः பிராப்ய புண்ணியகிருதான் லோகான் இத்தியாதி பிராக கேசவஹா. அவன் அந்த அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு சுவாமி பதில் சொன்னாரே, அது இப்ப சொன்ன திதிக்ஷை இல்லாத சன்னியாசியை பத்தி சொல்லலையாம். அது தியான யோகத்தை அபியாசம் பண்றவன் இருக்கானே அவனை பத்தி சொன்ன விஷயம். அதை கொண்டு இதுக்கு சேர்க்காதேங்கிறார். யோகம் அபியஸ்யதோ பிக்ஷோஹோ, அந்த தியான யோகத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிக்ஷுவானவன் சன்னியாசி இருக்கானே
அவனுக்கு இந்த யோகாபியாசத்துல மனசு சலனம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் அப்ப சொன்ன விஷயம் அது. அது இங்க வராது. நது கிருத்வைவ சந்நியாசம் தூஷ்ணீமேவ மிருதஸ்யஹி புண்ணியலோக கதிம் ப்ரூதே பகவான் ஞாசமாத்திருதா. இவன் சன்னியாசத்தை வாங்கிட்டு கர்மாவெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இருந்துட்டான்னு வச்சுங்கோ, ஏதாவது லோக விவகாரத்துல தத்பரமா இருந்துட்டான்னா அவனை பத்தி அங்க சொல்லல. இவன் சிரவண மன்னாதிகள்லாம் பண்ணாம சோம்பேறியா இருந்துட்டு அப்படியே ஆயுசம் முடிச்சு கொண்டு விட்டான்னு சொன்னா இவன் புண்ணியலோகத்துக்கு போவான்னு அர்த்தம் இல்லை. அது அங்க சொல்லப்படல. அதனால சந்நியாச மாத்திரத்தினால இவன் மோட்சத்தை அடைஞ்சிருவான்னு நினைச்சுக்க வேண்டாம். புண்ணியலோகத்தை எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவசியம் அவன் சிரவணாதிகள் பண்ணித்தான் ஆகணும். அதுக்காக இவன் திதிக்ஷைய அவசியம் சம்பாதிச்சாகணும். இவனால திதிக்ஷைங்கிற குணம் இல்லாததுனால இவனுக்கு சிரவணாதிகள் பண்றதுல சாமர்த்தியம் இல்லாம போறதுன்னு சொன்னா முதல்ல அதை சம்பாதி. திதிக்ஷைக்கு வா, திதிக்ஷை முடிஞ்சு சம்பாதிச்சுன்னா அப்புறம் வான்னு சொல்ல வேண்டியதுதான். நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி இது அனுஷ்டேய சந்தியாகா சித்தியபாவம் உவாச்ச. நானா சொல்லலே, ஆமியே சொல்றார். வெறும் சன்னியாசம் மாத்திரம் வாங்கிட்டாலும் அவன் சித்தியா அடைஞ்சிருவான்னு நினைச்சுக்காதேங்கிறார். நச்ச சந்நியசனாதேவ, வேற சன்னியாசம் பண்ணிட்டானேங்கிறதுக்காக அவனுக்கு சித்தி கிடைச்சிடும், ஞானம் கிடைச்சிடும், சித்தி ஆயிடுவான் அப்படிங்கிறது இல்லை. அதனாலே அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயத்த தியாகம் பண்ணிட்டு பேசாம அவன் சன்னியாசத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான்னு சொன்னா அதனால அவனுக்கு சித்தி வரும்னு நினைக்க வேண்டாம். அது சுவாமியுடைய அபிப்பிராயம் இல்லை. தஸ்மாத், அதனால முமுட்சுவாக இருக்கிறவன் உழைக்கணும். சிரவணம் மனனம் எல்லாம் பண்ணித்தான் ஆகனா. அதுக்கு மத்தியில இடைஞ்சலா ஏதாவது வந்ததுன்னா திதிக்ஷையால அதை சமிக்கணும். தஸ்மாத் திதிக்ஷயா சோத்வா தத்தத் துக்கம் உபாகதம் புரியாத் சக்தியனுரூபேண ஸ்ரவணாதி சனைஷனை. ஆகையால இந்த திதிக்ஷையாலே நடுப்புற ஏதாவது தொந்தரவு வந்துட்டு இருக்குமே, துக்கம் வருமே, அந்த துக்கத்தை சகிச்சுக்க வேண்டியதுதான். தன்னுடைய சக்திக்கு தகுந்தா போல இவனால எவ்வளவு சகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சகிச்சுக்கிறது. அப்பா மேற்பட்டு துக்கத்தை சகிக்க சொல்லல. இவனால எது தாங்க முடியுமோ அதை தாங்கிக்கோ, தாங்க முடியாதெல்லாம் தாங்கிக்கிறேன்னு பிடிவாதம் பிடிக்காத. அதனால சக்தி அனுரூபேன அதை தாங்கிக்கிறதுலையும் சொல்லணும். அந்த அனுரூபேன சிரவணாதி சனைஷனை. சிரவணங்கள்லாம் ஒரேடியா அவசரமா செஞ்சு முடிக்கணும்னு அவசியம் இல்லை. மெதுவா பண்ணிட்டே போலாம். ஆத்மசிரவணம் சட்டே ஒரு சிரவணம் பண்ணிட்டு பண்ண முடியும், நிதிசாரம் பண்ணி எல்லாம் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு ஒண்ணுமே அவசியம் இல்லை. மெதுவா பண்ணலாம், அவசரமே இல்லை. சனை சனை சிரவணாதி குறியா. பிரயோஜனம் திதிக்ஷாயாக சாதிதாயாக பிரயத்னதः பிராப்த துக்க அசகிஷ்ணுத்வே ந கிஞ்சிதபி திருஷ்யத்தை. இந்த திதிக்ஷையுடைய பிரயோஜனம் இதுதான். துக்கம் வந்தாலும் அவனை அசைக்கவே முடியாது. அந்த துக்கத்தினால அவன் அப்படியே கலங்கி போயிட மாட்டான். அதுதான் துக்கத்தை சகிக்கக்கூடிய தன்மை, அந்த சக்தி வந்துடும் அவனுக்கு. திதிக்ஷையுடைய பிரயோஜனம் இதுதான். அது வரலைன்னு வச்சோம்லே அப்ப திதிக்ஷை வரலைன்னு அர்த்தம். அதாவது சின்ன கொசு கடிக்கலாம், ஏதோ சின்ன சின்ன துக்கம் வருது, அதை கூட இவனால தாங்கிக்க முடியல, மனசு கெட்டு போயிடுறது, இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி அவன் சிரவணத்தை விட்டு விடுறான்னு சொன்னா அப்போ அவனுக்கு திதிக்ஷை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது. திதிக்ஷை இருந்தா இப்படி ஆக மாட்டான். சாதனத்வேன திருஷ்டானாம் சர்வேஷாம் அபி கர்மணாம் விதினா யஹ் பரித்யாகः ச சந்நியாசः மதா சதாம் மதः. திதிக்ஷையை முடிச்சு விட்டார். சாந்தः தாந்தः உபரதः திதிக்ஷுஹு. திதிக்ஷையை முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் உபரதி சந்நியாசத்தை சொல்றார். உபரதிங்கிறது சந்நியாசம்னா என்னது? சந்நியாசம்னா பண்ணிட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் அப்படியே நிறுத்திடுறது, இனிமே செய்யறது இல்லை, தியாகம் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ண முடியாது. சாதனத்வேன திருஷ்டானாம் சர்வேஷாம் அபி கர்மணாம். இதுவரையில் இந்த சித்தசுத்திக்கு சாதனமாக என்னென்ன கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த சர்வ கர்மாக்களையும் விதினா பரித்தியாக, விதிபூர்வகமாக பரித்தியாகம் பண்றது. நாமளா பரித்தியாகம் பண்ண முடியாது, பண்ணினா தப்பாகும்.
அதனால விதிபூர்வகமாக அதுக்கு ஒரு முடிவு வைக்கிறது. விதினா யஹ் பரித்யாகா சஹ சந்நியாசா சதாம்மதா. அதுதான் சரியான சந்நியாசம். சித்தசுத்தி வந்துடுத்து அப்படிங்கிறதுக்கு அடையாளம் யோக விஷயங்கள்ல வைராக்கியம். வைராக்கியங்கிறது நம்ம தானா வரவழைச்சுக்கிறது இல்லை, அது சித்தசுத்தியால தான் தானா வரும். பிடிவாதமா வைராக்கியமா பண்றேன் அப்படின்லாம் சொல்றாரு, அந்த வைராக்கியம் இல்லை. இவனுக்கு தானாவே லோக விஷயங்கள்ல ஒரு ஆசைங்கிறது அருந்து போயிடும், அது வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கர்மா தேவையில்லை, அவனுக்கு விட்டுவிடலாம், சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு அர்த்தம். உபரமயதி கர்மாணி உபரதி சப்தேன கத்தியதே நியாசா நியாசேன ஹி சர்வேஷாம் ஸ்ருத்யா புரோக்தோ விகர்மணாம் தியாகா. உபரத்தின்னு இதுக்கு பேர் கொடுத்திருக்காரு. அது எப்படின்னா கர்மாணி உபரமயதி, இந்த குணம் இருக்கே இவன் செய்ய வேண்டிய கர்மாக்களை நிறுத்துறது. உபரமம்னா நிறுத்துறது. உபரமயதி கர்மாக்களை செய்யறது, அனுஷ்டானம் பண்றத நிறுத்துறது. இதுக்குதான் தியாகம்னு பேரு, கர்ம தியாகம்ங்கிறது. இதை செய்யறதுனால இதுக்கு உபரத்தின்னு பேரு. இந்த சன்னியாசத்துக்கே தான் அது பேரு. சன்னியாசங்கிறது விசிவத்தா வாங்கிக்கிறானே, இந்த சன்னியாசங்கிறது உபரத்தி. இந்த உபன்யாசம், இந்த நியாசம் இருக்கே சந்நியாசம், இந்த சந்நியாசத்தினாலே ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு சொன்னா விகர்மணாம் சர்வேஷாம் தியாகா. விருத்தமான கர்மா. விருத்த கர்மானா என்ன? ஞானம் வர்றதுக்கு நேர் விரோதி கர்மா இருக்கே. இந்த கர்மா எப்படி விருத்தமாறுது அப்படின்னு கேட்டா, கர்மாவை பண்றவன் நான் அந்த கர்மா பண்ண வேண்டியதுன்னு தெரிஞ்சுட்டா தானே பண்ண முடியும். அந்த கர்த்தத்துவ பாவனைங்கிறது அவனுக்கு இருந்தா தானே அவன் கர்மானுஷ்டானம் பண்ண முடியும். ஆனா ஞானம் எப்படி? எனக்கு கர்த்தத்துவம் கிடையாது, போக்திருத்துவமும் கிடையாது, நான் எதோடும் சம்பந்தம் இல்லை, அசங்கனாக இருக்கிறேன் அப்படி சொல்றதுதான் எந்த கர்மாவை செய்ய முடியும். அதனால இந்த கர்மாக்கள் ஞானத்துக்கு விருத்தமான கர்மாக்கள் இருக்கு. இப்பேற்பட்ட கர்மாக்களை தியாகம் பண்ணினா ஞானம் வர்றதுக்கு சௌகரியமா இருக்கும். கர்மாக்கள்னால வரக்கூடிய பலத்தை அடைஞ்சாச்சு. சித்த சுத்தி கர்மாவால வரணும். அதனால அதை அனுஷ்டானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது சித்த சுத்தி வர பரியந்தம் தான் அதை அனுஷ்டானம் பண்ணும். சித்த சுத்தி வைராக்கியம்ங்கிறது சித்தமாயிடுத்துன்னு சொன்னால் அதுக்கு மேல இவன் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதனால இவன் பேசாம சன்னியாசம் வாங்கிட்டு விடலாம். எதகரேவ விரஜே ததகரேவ பிரவரஜே. என்னைக்கு இவனுக்கு வைராக்கியம் சித்திக்குமோ அன்னைக்கே சன்னியாசம் வாங்கிக்கலாம், அன்னைக்குதான் வாங்கிக்கலாம். வைராக்கியம் வரதுக்கு முன்னாடி வாங்கிக்கப்படாதுன்னு அர்த்தம். ஆக இப்படியாக சொல்றது. இதுதான் இந்த சந்நியாசம் இருக்கே, இது இவனுக்கு ஞானம் வரத்துக்கு உபயோகப்படும், அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் உபரத்தின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. கர்மணா சாத்தியமானஸ்ய அனித்யத்துவம் ஸ்ரூயதே யதஹ கர்மணா அனேன கிம் நித்தியபலேப்சோ பரமார்த்தினா. இந்த கர்மானுஷ்டானம் விட்டுட்டா இவனுக்கு நஷ்டமாயிடுமோ அப்படின்னு சில பேர் நினைப்பா. வேணுமே இந்த கர்மானுஷ்டானம், இது விடப்படாதே, அது பண்ணி பண்ணி யாவஜீவம் பண்ணோம்னு சொல்லி இருக்கே அப்படின்னா ஆருக்கு சொல்லிருக்கு? கர்மாவாலே என்ன பலம் அடையணுமோ அந்த பலமானது நித்தியமாக இருக்குமோ? கிடையவே கிடையாது. கர்மணா சாத்தியமானஸ்ய அனித்தியத்துவம் ஸ்ரூயத்தே யதா. ஸ்ருதியே சொல்றது கர்மாவால வரக்கூடிய பலன் நித்தியமாகாது. தத்யசேஹ கர்மசித்தோ லோகः க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியசித்தோ லோகः க்ஷீயதே. லோகத்துல நாம ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை சாதிக்கிறோம்னா அந்த காரியம் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது நித்தியம்னு சாஸ்வதம்னு சொல்றதுக்கு இல்லை, அழிஞ்சு போயிடும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரிதான் புண்ணியத்தினால வரக்கூடிய அந்த பலம் இருக்கே, அதுவும் அழியக்கூடியதுதான்னு சுருத்து. அதனால கர்மாவால என்ன ஒரு பலம் ஏற்படுறதோ அது நிச்சயம் கிடையாது. இது தெரிஞ்செடுத்து எனக்கு. அப்ப இவன் என்ன சொல்றான்? கர்மனா அனேன கிம் நித்திய பலேப்சோ பரமார்த்தினா. எனக்கு பரமார்த்தம் வேணும், சாஸ்வதமான ஆனந்தம் வேணும், இந்த அனித்தியமான ஆனந்தம் வேண்டாம். அப்ப அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை அடையறதுக்கு கர்மா எதுக்கு?
அதனால வேண்டான்னு விட்டு விடுறேங்கிறான். கர்மாவால சித்த சுத்தி வர வேண்டி இருந்தது, அது வந்தாச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் இனிமே கர்மா எதுக்கு சாஸ்வத பலத்தை அடையறதுக்கு, அதனால வேண்டாம்னு விட்டு விடுவான். ஒருத்தன் கேட்பான், கர்மாவாலேயே மோட்சமும் வரலாமே அப்படின்னு. கர்மா எவ்வளவு வசதி, அதனால எந்த பலத்தை வேணாலும் அடைய முடியும்னு இருக்கு. அதுவும் தரிசபூர்ண மாசம் ஜோதிஷ்டமம் அந்த யாகங்கள்லாம் எடுத்துட்டோம்னா சர்வேபிய காமேபியா தரிசபூர்ண மாசம்னு சொல்லி, சர்வேபிய காமேபியா ஜோதிஷ்டமா. ஒரு பலத்துக்காக இல்லை, எல்லா பலத்துக்காகவும் அது என்ன பலம் வேணாலும் கொடுக்குங்கிறது. அப்பேற்பட்ட கர்மா மோட்சத்துக்கு சாதனம் ஆகாதுன்னு என்னவா சொல்லலான்னு ஒரு கேள்வி கேட்பான். இது சொல்றார், அப்பா கர்மாவால வரக்கூடிய பலம் எப்படி இருக்கும்னு பாரு. 4 விதமா இருக்கும். இந்த 4க்குள்ள ஒன்னா இருக்கணும். இவனுக்கு வேண்டிய அந்த மோட்சங்கிறது இந்த 4ல ஒண்ணுலயும் சேரல. அப்ப இந்த கர்மாவால அந்த பலம் வரும்னு என்னவா சொல்ல முடியும்னு கேட்கிறார். உத்பாத்தியம் ஆப்யம் சம்ஸ்காரியம் விகாரியம் பரிகண்யத்தே சதுர்விதம் கர்மசாத்தியம் பலம் நான்யதித்தः பரம். கர்மாவால நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் சிலது உத்பாத்தியம். உத்பாத்தியம்னா உண்டாவது, ஏற்கனவே இல்லை, இவன் பண்ணினதுனால இவனுடைய புண்ணியத்தினால அப்படி ஒண்ணு உண்டாச்சு, அதுதான் இவனுக்கு பலம். அதே மாதிரி சிலது ஆப்யம், உண்டானதுன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தது, ஆனா இவனுக்கு எட்டாம இருந்தது. இப்ப இந்த கர்மானுஷ்டானம் பண்ணித்தான் அந்த பலம் இவனுக்கு கிடைச்சது. இதுதான் ஆப்யம்னு சொல்றது. புதுசா உற்பத்தி ஆனதுன்னு இல்லை, ஆனா அது ஏற்கனவே இருந்தது, இவனுக்கு கிடைச்சு போச்சு. கிரகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, கிரகத்தை இவன் புதுசா நிர்மாணம் பண்ணானா உற்பத்தி பண்ணான்னு அர்த்தம் இல்லையா. கட்டி வச்சிருந்த கிரகத்தை யாரோ தானம் பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா அப்ப அது பிராப்தியம் ஆயிடும் அவனுக்கு. ஏன்? அதே மாதிரி சம்ஸ்காரியம், கர்மாவால சில விஷயத்துக்கு சம்ஸ்காரம் ஏற்படும், அது ஒரு பலம். இப்படி பண்ணினா அது நல்ல சம்ஸ்காரம் உள்ளதாக ஆயிடும். சிலது விகாரியம், விகாரியம்னா முன்னாடி இருந்ததை விட சின்ன பரிணாமத்தை அடையும். முன்னாடி இருக்கப்படாது, முன்னாடி இருந்தது எப்படி இல்லாம வேற புது ஒரு பரிணாமம் வேற ஒரு ரூபத்துல அது வரும். இதுக்குதான் விகாரியம்னு பேரு. இதெல்லாம் இப்படி எல்லாம் வரும். கர்மாவால வரக்கூடிய, கிரியையால வரக்கூடிய பலம் உற்பத்தியமாகவோ அடையப்படக்கூடியது, அதாவது ஆப்பியமாகவோ சம்ஸ்காரம் பண்ணக்கூடியதாகவோ இல்ல ஒரு பரிணாமத்தை அடையக்கூடியதாகவோ இருக்கும். இதை தவிர்த்து வேற 5வது விதம் சொல்ல முடியாது கர்மாவால வரக்கூடிய பலத்துக்கு. நான்யதித்தः பரம். இப்போ நமக்கு நித்தியமான பலங்கிறது பிரம்மஸ்வரூபமோ இல்லையோ, இந்த பிரம்மஸ்வரூபம் இந்த 4ல எதுலயுமே சேராதுங்கிற. நைத தன்யதரம் பிரம்மா கதா பவித்தும் அருகதி. இந்த பலங்கள்ல அந்நியத்தமம்ங்கிற அர்த்தத்துல அந்நியத்தரம்னு இதுல போட்டிருக்கு. இந்த 4 விதமான பலங்கள்ல எந்த பலத்திலையும் பிரம்மம் சேராதுன்ற. ஏன்? ஒவ்வொன்னா சொல்றார். ஸ்வத சித்தம் சர்வதா ஆப்தம் சுத்தம் நிர்மலம் அக்ரியம். பிரம்மம் எப்படி இருக்கு? தானா பிரகாசிக்க கூடியது, ஸ்வத சித்தமாக இருக்கு. அதே சமயத்துல எப்போதும் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கு, பரம சுத்தமா இருக்கு, மலமே இல்லாததாக இருக்கு, கிரியையோட சம்பந்தப்படாததாக இருக்கு. அதனால இந்த 4 விதமான கிரியாபலத்துல அது சேராது. பிரம்மத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டியது கிரியை பிரம்மத்தை உண்டாக்கி கொடுக்கும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதான் இருக்கு நித்தியம். ஆப்பியம்னு சொன்னா அது அடையும்படியா ஆகும். அப்படின்னா எப்படி அடையிறது? ஆத்மா தானே பிரம்மஸ்வரூபம், தன்னையே தானே அடையிறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல அடையாத இருந்தா அப்புறம் அடையலாம், அப்படி இல்லை. அதனால இது ஆப்பியம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. சம்ஸ்காரியம்னு சொன்னா 2 விதமா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு குணத்தை ஏத்தனா, இல்லையா தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அழுக்க நிவர்த்தி பண்ணினா அது ஒரு சம்ஸ்காரம். ஆத்மாவோ நித்திய சுத்தமா இருக்கு, அதுல அழுக்கே ஒட்டாது, அசங்கம். அப்படி இருக்கிறச்ச என்னத்தை சம்ஸ்காரம் பண்றது அதுல? அதே மாதிரி பரிணாமமும் இல்லை, அதுல எந்த கிரியையும் வராது. பரிணாமம்னா அதுல ஒரு மாறுதல் வரணும். மாறுதல் வரணும்னா அதுல கிரியை வரணும். ஆத்மாவில அது வரத்துக்கு இல்லை. அதனால இந்த 4 விதமான
கர்ம பலத்திலே அந்த ஆத்ம முமுட்சுக்கு அபீஷ்டமா இருக்கக்கூடிய பலம் இருக்கே ஆத்மஸ்வரூபம் அது சேராது. நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா இது ஆகமேன நிஷித்தியதே காரணம் பிரம்ம தத் தஸ்மாத் பிரம்ம நோத்பாத்தியம் இஷ்யதே. இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஏன் பிரம்மம் இந்த இவன் பண்ணின கர்ம பலத்தினால புதுசா உண்டாகி வரட்டுமே அப்படின்னு. உற்பத்தி ஆகாதுப்பா பிரம்மம், அது உண்டாகாது. எப்படி இருக்கு? நித்தியமா இருக்கு. நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுது. பிரம்மத்துக்கு அப்பா உண்டா? அப்பா கிடையாது. நமக்கெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் உண்டு, பிரம்மத்துக்கு கிடையாது. ஏன்னா நித்தியம், எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து. அதுக்கு ஒரு ஜன்மதாத்தான்னு ஒண்ணு கிடையாது. ஆகையாலே பிரம்மத்துக்கு காரணம் இல்லை. அதனால எந்த காரணத்தாலையும் பிரம்மத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. ஆப்தியோஸ்து பேதச்சேத் ஆப்திரா சாப்பியம் அவாப்பியதே ஆப்திருஸ்வரூபமேவைதத் பிரம்ம நாப்பியம் கதாச்சனா. சரி, பிரம்மம் இருக்கு, அது எங்கேயோ தூரத்துல இருக்கு, நம்மளால அடையனா. இவன் இந்த மாதிரி உபாசனை போக்குவரத்து எல்லாம் பண்ணினான்னா இந்த கர்மாவுக்கு பலமாக இவன் பிரம்மத்தை அடைஞ்சிருவான், ஆப்பியம்னு சொல்லலாமேன்னா. அப்ப அவர் சொல்றார், இந்த பாரு, அப்பனா அடையிறவன் வேற, அடையப்படும் விஷயம் பிரம்மம். இவன் தனியா இருக்கணும், அது தனியா இருக்கணும், அப்பதான் இங்கேருந்து போய் அதை அடைய முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை. பிரம்மம் இவனுக்கு ஆத்மாவாவே இருக்கு. இது அங்க போய் அடையணுங்கிறது இங்கேயே அடைஞ்சுதான் இருக்கு, ஏற்கனவே அடைஞ்சுதான் இருக்கு. ஆகாசத்தை போய் அடையணும் அப்படின்னு யாராவது பிரயத்தனம் பண்ணுவாளா? இருக்கிற இடத்துல ஆகாசம் இருக்குதானே இருக்கு. அதனால அங்க போய் அடையணும் அப்படின்னு சொல்ல மாட்டான். அதனால பிரம்மம் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால அது அடைய வேண்டிய விஷயம் ஆகாது. ஆப்திரு ஸ்வரூபமேவ ஏதது. எவன் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு ஸ்வரூபமாவே அந்த பிரம்மம் இருக்குங்கிறதுனாலே அது அடைய வேண்டிய ஒரு பொருளாக ஆகாது. சம்ஸ்காரம் பண்ணலாமேன்னு சொன்னா மலின செய்வ சம்ஸ்காரா தர்ப்பணாதேகே இஹேஷ்யதே. கண்ணாடி எல்லாம் அழுக்கா போயிடுத்துன்னு சொன்னா அதை தொடச்சு கிடிச்சு சுத்தப்படுத்துறது, அதுதான் சம்ஸ்காரம். யோமவத்து நித்திய சுத்தசிய பிரம்மணா நைவ சம்ஸ்கிரியா. ஆகாசம் போல எப்போதும் அழுக்கே படாமல் சுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல என்ன சம்ஸ்காரம் பண்றதுக்கு இருக்கு? அதனால இதை சம்ஸ்காரகரமானு சொல்றதுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லே, கேன துஷ்டேன யுஜ்யேத வஸ்து நிர்மலம் அக்ரியம் யத்யோகாத் ஆகதம் தோஷம் சம்ஸ்காரோ வினிவர்த்தையே. இந்த வஸ்து எதுலையாவது மேல பட்டுதுன்னா, ஒட்டக்கூடிய வஸ்துவா இருந்ததுன்னா வேற இன்னொன்னு அழுக்கப்பட்டு இது கொஞ்சம் அழுக்கா போயிடும். பரவசுத்தமா சுபாவத்தா இருந்தாலும் கூட இன்னொன்னோடு பட்டத்தினாலே சேர்க்கையாலே அதனுடைய தோஷம் இதுல ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனா இது ஆகாசம் போல இருக்கு, அசங்கமா இருக்கு. அப்படி இருக்கிறச்சே இன்னொன்னு பட்டத்தினால இதுக்கு தோஷம் வந்ததுன்னு சொல்றதுக்கும் இல்லை. அதனால இன்னொன்னோட சேர்க்கையாலே இதுக்கு தோஷம் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக கர்மானுஷ்டானம் சம்ஸ்காரம் பண்றதுன்னு சொல்றதுக்கும் இங்க வழி இல்லை. சம்ஸ்காரங்கிறது இன்னொரு விதம் என்னன்னா, தோஷத்தை நிவர்த்தி பண்றதுன்னு ஒண்ணு, அதுல இல்லாத ஒரு குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு ஒண்ணு. அதுவும் பண்ண முடியாதுன்ற. நிர்குணஸ்ய குணாதானம் அப்படி நைவ உபபத்தியதே கேவலோ நிர்குணச்சேதி நைர்குண்யம் ஸ்ரூயதே யதா. நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை நிர்குணம்னு சொல்லிருக்கு, எந்த குணமும் இல்லைன்னு. அப்ப அதுல போய் குணத்தை ஏத்த முடியுமோ? குணத்தை உற்பத்தி பண்ணி பிரம்மத்துல ஏத்தி விட முடியுமோனா முடியாது. குணாதானம் நைவ உபபத்தியதே, ஒரு காலம் முடியாது. ஸ்ருதி என்ன சொல்றது? கேவலஹா நிர்குணஷ்ச சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்ச அப்படின்னு சேதாசுதர ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, வெறும் சாட்சியா இருக்கு, நிர்குணமா இருக்கு, எதோடும் சம்பந்தப்படாததா இருக்கு. ஆகையாலே காரியம் கிரியை எல்லாம் பண்ணி அதுல நான் குணத்தை ஏத்துறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்காது, ஏத்த முடியாது. 160 ஸ்லோகம் ஆயிடுச்சோம். இங்க நிறுத்திப்போம். அடுத்த கிளாஸ்ல பாக்கி உள்ளதை வச்சுப்போம்.